சிங்கருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் மட்டும் கிடையாது, கடல் கடந்து அயல் தேசங்கள்ல கூட ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11 மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆனதோட நிறைய சர்ச்சைகளையும் ஏற்படுத்திச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வின்னர் மக்கள் எல்லாம் நினைச்சது ஒருத்தர், ஆனா சூப்பர் சிங்கர் சீசன் 11 டைட்டில் வின்னர் ஒருத்தர். அப்படிங்கிற அந்த வேறுபாட்டால மிகப்பெரிய சர்ச்சையும் தாண்டி சூப்பர் சிங்கர் 11 வேற அளவுக்கு அந்த 10 சீசனை விட செம்மையா ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சீசனோட சரண்ராஜா அப்படிங்கிற அந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கிறது மட்டும் கிடையாது, அவருக்கு இப்போ ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாலுமே ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய சோகத்தை பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் இன்னைக்கு இணையதளத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷன் இன்னைக்கு சாதாரண ஃபேமிலியிலேருந்து சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப் ஆயிருக்காரு. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயங்கள் கூட நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே நமக்கு நெஞ்சமெல்லாம் பதற அளவுக்கு ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வின்னருக்கு நிக்கில் டிசர்விங்கே கிடையாது, அந்த டைட்டில் வின்னர் கண்டிப்பாக சரண்ராஜா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் தேர்வு செஞ்சு ஓட் பண்ணது ஒரு பர்சனுக்கு, ஆனால் டைட்டில் வின்னர் ஆனது இன்னொரு பர்சன். இந்த சர்ச்சையை தாண்டி சரண்ராஜா கொடுத்த அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரண்ராஜாவோட ஃபேமிலி ரொம்பவுமே புவரான ஃபேமிலி, கஷ்டப்படுற குடும்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா அம்மா கூலி வேலைக்கு போய் தான் அந்த சம்பாத்தியத்தையே கொண்டுட்டு வீடு அப்படிங்கிறது ரன் ஆகுது. அதை சரண்ராஜா தனக்கு பாட தெரியும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இளையராஜா பாடல்கள் அப்படிங்கிறது மிகவும் பிடிக்கும். அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால ஏதோ ஒரு கனவுகளோட சென்னைக்கு ஆடிஷனில் கலந்துக்கிட்டு ஆடிஷனில் வின் பண்ணி அதுக்கப்புறம் பார்ட்டிசிபெண்ட் ஆகி ஒவ்வொரு ஸ்டேஜஸாக தாண்டி அதுக்கப்புறம் வின்னரா அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு வரும்போது டக்குன்னு அவங்க கூட திஷாதனாவும் அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்ப ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எல்லாருமே எதிர்பார்த்தது சரண்ராஜா டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான பர்சன் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா எதிர்பாராத விதமா நிக்கில் அந்த டைட்டில் வின்னரை அடிச்சுட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 60 lakhs ஒர்த்தான ஒரு வீட்டையும் அவர் பரிசா வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல தான் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் சரண்ராஜா கொடுத்த இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் நான் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வயசு கொஞ்சம் மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்தாரு. அப்ப நான் அவங்க கிட்ட ஐயா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். யாரை பார்த்துட்டு ஐயான்னு சொல்றேன், என்னை பார்த்தா கிழவு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளாஸ்ல வச்சிருந்த தண்ணியை தூக்கி அப்படியே மூஞ்சில ஊத்திட்டாரு. அது எனக்கு அப்போ நான் சின்ன பையன் தான், எனக்கு அப்போ ரொம்ப பெரிய வயசுலாம் இருக்காது, எல்லாரும் விளையாடுறாங்கல்ல அந்த வயசு தான் எனக்கும் இருக்கும். ஆனாலும் நைட்டு ஹோட்டலில் பொட்டணம் போடுறது எல்லா வேலைகளும் இலக்கட்டு கட் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு தான் காலையில் அந்த வேலைக்கு வருவேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தாலும் கூட முதலாளியை பார்த்துட்டு நான் அப்படியே உள்ளே போயிட்டேன். ஆனால் அப்புறமேலே எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதே வகையில் தான் கொஞ்சம் வயசு மதிக்கத்தக்கவா இருக்கான்னு சொல்லிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஆனால் அது அவருடைய மனசுல தவறா பட்டிருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு அவமானமா எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா அது கஷ்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய நாள் சுடுகாட்டில் இருக்கிற அந்த மேடை மேலே போய் படுத்துக்குவாரா. அது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா. ஏன்னா மனுஷங்க மட்டும்தான் பணக்கார ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த மேடையில் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ கேட்டேன். சரண்ராஜா பேசுகிற அந்த விஷயங்கள் இன்னைக்கு ரொம்பவும் வைரலாக போகுது. ஏன்னா இன்னைக்கு சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், அது மட்டும் இல்லாமல் அந்த சோகால்டு டைட்டில் வின்னரை விட ரொம்பவும் ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் புகழப்பட்ட சரண்ராஜாவோட வாழ்க்கை பின்னணி இந்த அளவுக்கு மோசமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லாரையுமே ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ள ஆக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அளவுக்கு கஷ்டமான விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு நிறைய கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு, தன்னுடைய அம்மாவோட பயணிக்கிறாரு. இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அம்மாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. எங்களுடைய வாழ்நாள் கடவுளாக நாங்கள் மிஷ்கின் சாரை தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக அதை வச்சு சொல்லியிருக்காங்க.